Hi guys, welcome to FX Tamil. இன்னைக்கு வந்து வீக் ஆஃப் கான்செப்டோட அக்குமுலேஷன் ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்க்கலாம். நேற்று வந்து இன்ட்ரோடக்ஷனும் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டும் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீக் ஆஃப் கான்செப்ட் வரும். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. சரியா? அக்குமுலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் ஆஃப் லோஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேனிப்புலேஷன் ஆஃப் லோஸு பிரேக் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்குமுலேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்த்து அதே இதை திருப்பி போட்டால் அது அக்குமுலேஷன் ஸ்டேட்டு. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா 5 திங்ஸ் தேவை. என்னென்ன அப்படின்னா பிலிமினரி சப்போர்ட்டு, அதுக்கு அடுத்து வந்து செல்லிங் கிளைமேக்ஸு, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரேலி, நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ரீடெஸ்ட், அதுக்கடுத்து சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் கன்ஃபார்ம் தேவை. இது முக்கியமா தேவை லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட். என்ட்ரி எடுக்கிறதுக்குரிய இது அதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட். அதை வந்து எடுக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருந்தா கூட எடுத்துக்கோங்க. சரியா? இல்ல இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பிலிமினரி சப்போர்ட் கிடைக்கும். பிலிமினரி சப்போர்ட்ன்றது ஒரு விதமான ஒரு இதுக்குரிய ஒரு இந்த லோஸ் இருக்குல்ல, இப்ப இந்த லோஸ் வந்து மேனிபுலேட் ஆகி கீழ வந்து இப்படி ஏறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேனிபுலேஷன். லோஸோட ஃபர்ஸ்ட் மேனிபுலேஷன். அதான் வந்து பிலிமினரி சப்போர்ட்டோட மேனிபுலேஷன். அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா செல்லிங் கிளைமேக்ஸ் நடக்கும். செல்லிங் கிளைமேக்ஸ் தான் இப்ப இருக்கிறதுலே லோவஸ்ட் லோ. அதுக்கடுத்து வந்து ஆட்டோமேட்டிக் ரேலி, செகண்டரி ரீடெஸ்ட், அதுக்கடுத்து சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் நடக்கலாம். இல்ல அப்படின்னா இதுல இருந்து டைரக்டா மேல போய் சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் கூட நடக்கலாம். சரியா? அது எது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லோஸை மேனிபுலேட் பண்ணுவாங்க. லோஸ் மேனிபுலேஷன் பண்றது வந்து செகண்டரி ரீடெஸ்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி ரீடெஸ்ட் பி, அதுக்கு அடுத்து வந்து டைரக்டா மேலே ஏறிட்டு திருப்பி இந்த லோஸை வந்து மேனிபுலேட் பண்ணி ஸ்ப்ரிங்கா மாத்துவாங்க. ஸ்ப்ரிங் தான் இப்ப இருக்கிறதுலே கடைசி ஸ்டேஜ். ஸ்ப்ரிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி புஷ் டு அப்வர்ட்ஸ். அது பேர் தான் வந்து ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து டைரக்டா வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் கிட்ட போய் மார்க்கெட் வரும். இல்ல அப்படின்னா மேல பிரேக் பண்ணிட்டு கூட கீழே வரும். அப்படி பிரேக் பண்ணிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஷுவரா கிடைக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இங்க ஃபார்ம் ஆயிருக்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் வந்து மேக் ஆச்சு அப்படின்னா அந்த இடம் தான் வந்து நம்மளோட என்ட்ரி லெவலா இருக்கும். இந்த இடத்துல எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கிடைச்சது அப்படின்னா அதுதான் வந்து என்ட்ரி லெவலா இருக்கும். நம்மளோட ப்ராஃபிட் வந்து 1:30 1:40 இந்த மாதிரி ரேஷியோல இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஒயிக் ஆஃப்ன்றது எதுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒயிக் ஆஃப்ன்றது யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வருஷக்கணக்கா ஓட விடுறாங்க. 3 வருஷத்துக்கு ஓட விடுறாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு பொசிஷன் ட்ரேடர் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்க எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே ஒர்க் ஆகும். யூஸ் பண்ண கண்டிப்பா இந்த கான்செப்ட்ன்றது தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து பேஸான கான்செப்ட். இத பத்தி போன வீடியோலயே பெருசா ஒரு இன்ட்ரோ குடுத்திருப்பேன். அத போய் பார்க்கலன்னா அப்படி பார்த்துருங்க. எக்ஸாம்பிள்ஸ் இதுலயே பார்க்கலாம் நம்ம. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்குதா அப்படின்ட்டு. ஓகே. இங்க பார்த்தா தெரியுதா? கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிலிமினரி சப்போர்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும், நம்மளுக்கு வந்து ஒரு பிலிமினரி சப்போர்ட் இருக்கணும். பிலிமினரி சப்போர்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் இல்ல. ஒரு ஸ்கீமேட்டிக் படி ஒரு முக்கியமான விஷயம் பிலிமினரி சப்போர்ட். பிலிமினரி சப்போர்ட் இருக்குது. பிலிமினரி சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல பார்த்தது. எல்லா ஒரு டைம் ஃப்ரேம்லயுமே ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பிலிமினரி சப்போர்ட் கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல்லிங் கிளைமேக்ஸ் கிடைக்கணும். ரூல் இதுபடி பார்க்கும்போது எது வந்து செல்லிங் கிளைமேக்ஸ் அப்படின்னா இதுதான் செல்லிங் கிளைமேக்ஸ். செல்லிங் கிளைமேக்ஸ் செல்லிங் கிளைமேக்ஸ் முடிச்சதுக்கு அடுத்து சாரி இங்க ஒரு பிரச்சனை. சரி. ஓகே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்னா பிலிமினரி சப்போர்ட்டா இருக்கும். எதுக்கு வந்து இது பிலிமினரி சப்போர்ட் இல்ல அப்படின்னா, இந்த
செல்லிங் கிளைமேக்ஸ் வந்து இந்த பிலிமினரி சப்போர்ட் லெவல பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த பிலிமினரி இதான் பிலிமினரி சப்போர்ட். இந்த சப்போர்ட்ட என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, இதுதான் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்ப இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் கிளைமேக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக் ராலி. அதுக்கு அடுத்து வந்து செகண்டரி ரீடெஸ்ட் பார்ப்போம். அது நடக்காம கூட மார்க்கெட் ஏறலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்க்கு ஏத்த மாரி மூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சைன் ஆஃப் ஸ்ட்ரெங்த் தெரியணும். சைன் ஆஃப் ஸ்ட்ரெங்த்னா அந்த ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணிக்கணும். பிலிமினரி சப்போர்ட்டோட ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணியிருக்கணும். ஹை பாயிண்ட்ட. அந்த பிலிமினரி சப்போர்ட்டோட ஹை பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். அது கரெக்ட்டா பிரேக் பண்ணி முடிஞ்சிருக்கு. ஆ லைட்டா பிரேக் ஆகி முடிஞ்சிருக்கு. அதனாலும் வந்து பிரேக்ன்னு தான் அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்டின்னா, செகண்டரி ரீடெஸ்ட். செகண்டரி ரீடெஸ்ட் வந்து இங்க நடக்குது. சார் இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து செகண்டரி ரீடெஸ்ட் நடக்குது. அதுக்கு அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா, அப் த்ரஸ்ட் நடக்குது. ஓகேவா? இது அப் த்ரஸ்ட் 2மே அப் த்ரஸ்ட் தான். சி சாரி ஸ்ப்ரிங் நடக்குது. டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் அது வரும். அப் த்ரஸ்ட் வரும். இப்ப வந்து ஸ்ப்ரிங் நடக்குது. இப்ப வந்து இந்த ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணிருச்சு. கரெக்ட்டா? இப்ப இந்த ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ட்ரிக்கு தான் வெயிட் பண்ணணும். இதுதான் வந்து இப்ப இருக்கிறதுலயே இம்பேலன்ஸ் கேண்டில் இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் இதுதான். இப்ப வந்து லாஸ்ட் புஷ் இங்க நடந்திருக்கு. அது போக இம்பேலன்ஸ் இங்க இருக்கு. அப்ப வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரியா இருக்கும். லாஸ்ட் புஷ் அங்க நடந்திருக்கு. இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்கு. அப்ப வந்து அதுதான் வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு என்ட்ரியா இருக்கும். இப்ப இங்க வைப்பாங்க. இப்படி வைப்பாங்க. இப்படி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. பெருசா மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. பெருசா ஒரு 400 பிப்பு, 300 பிப்பு. இது லோவர் டைம் ஃப்ரேம்னால ஒரு 100 பிப்பு அந்த மாரி வந்து மூவ் பண்ணுவாங்க. இந்த மாரி வந்து பெருசா மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால தான் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இதுன்றது இதனால தான் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓகேவா? இப்ப வந்து இந்த ஸ்கீமேட்டிக் ஃபுல்லா பார்க்குறீங்க. ஓகே. ஸ்விங்ல இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் தெரிஞ்சுட்டோம். என்ட்ரி அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஓகேவா? இப்ப வந்து ஆ 1:50 ரேஷியோவா? ஆமா. 1:50 ரேஷியோ பக்கத்துல. 48.25 ரேஷியோ வருது. இந்த மாரி வேற எங்கெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணணும் உட்காந்து. ஓகே. இந்த இடத்துல வந்து ஒரு இது தெரியுது. ஒரு ஸ்கீமேட்டிக் தெரியுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிலிமினரி சப்போர்ட் தெரியணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இல்லையே! கிளியரா இல்ல. நம்மளுக்கு வந்து இது இருக்கணும். செல்லிங் கிளைமாக்ஸ் இருக்கணும். ஆனா வந்து இந்த இத பிரேக் பண்ணலையே நம்மளுக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணல. ரொம்ப கிளியரா இல்ல ஆனா இந்த இது. ஆனா வந்து இந்த மாரி நடக்கும் சில நேரம். இதுவும் ஒரு ஃபேக்டர் மாரி நடக்கும். என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ராலி ஆ செகண்டரி டெஸ்ட் நடந்திருக்கு. இப்ப நான் இத எழுதணும்னா ஓகே. இது டைரக்ட்டாவும் மூவ் ஆகும். ஆட்டோமேட்டிக் ராலி. ஆட்டோமேட்டிக் ராலி செகண்டரி ரீடெஸ்ட். இப்ப இதுதான் ஸ்ப்ரிங்கு. எதனால இது ஸ்ப்ரிங் அப்படின்னு கேட்டா, இந்த இதுதான் கடைசி புஷ்ஷா இருக்குது. கரெக்ட்டா? இதுதான் வந்து என்னவா இருக்குன்னா, கடைசி புஷ்ஷா இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்றதுக்கு இதுதான் கடைசி புஷ்ஷா இருக்குது. அப்ப இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது ஸ்ப்ரிங்கா இருக்கும். இந்த வந்து கடைசி கேண்டில் எது? இந்த லெவல் தான் வந்து கடைசி கேண்டில். இப்ப இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டா இருக்கும். இதெல்லாம் தான் இன்ஸ்டிடியூஷன் கேண்டில்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் வந்து லாஸ்ட் பை டூ செல் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க இப்ப இந்த மாரி எடுத்துப்பாங்க. இந்த மாரி தான் மூவ் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்.
ரொம்பவே இது நல்லா ஓட விடுறதுனாலும் ஓடலாம். ஆ அது உங்க உங்க இதுல தான் இருக்கு. இந்த சப்போர்ட் லெவலு. நான் எப்படி வந்து ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் வைக்கணும் அதையும் சொல்றேன் நானு. அது எப்படின்ட்டு. அ அது ஒரு கடைசி வீடியோல நான் சொல்றேன். ஆனா வந்து அவங்க வந்து வேற லெவல்ல வைப்பாங்க. ஸ்டாப்பு இதெல்லாம் வந்து பெருசா வைப்பாங்க. ஆ நம்ம அதுக்கேத்த மாரி வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஏத்த மாரி வச்சுக்கலாம். சரியா? ரொம்பவே சிம்பிள் தான். இந்த இதுல வந்து உங்களுக்கு நீங்களே போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க வந்து, இது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களா போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எந்த இடத்துலலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் ஆ டெஸ்ட் பண்ணி உட்காந்து இருந்துக்க முடியாது. கரெக்ட்டா? அதனால நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதே மாரியே நான் இத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா சொல்லணும்னா, ரொம்ப லென்த்தா வரும். அத வந்து நான் சொல்லவும் மாட்டேன் அது ரொம்ப இதுவா. இது 1:50 வருது. இது வந்து 1:36 வருது. ஆ இந்த மாரி வந்து என்னோட என்ட்ரி எங்க எடுக்கிறது? இதெல்லாம் வந்து நான் வந்து அவ்வளவா இது பண்ண மாட்டேன். ம். நான் கோர்ஸ் எடுக்கிறேன். இந்த கோர்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணணும் அப்டின்னா, கீழ வந்து என்னோட ஆ வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் குடுக்குறேன். அத நீங்க கால் பண்ணி என்ட்ட பேசலாம். நான் என்னோட ஃப்ரீ சேனலோட லிங்க் வந்து கீழ அதே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்க கிளிக் பண்ணி என் டெலிகிராமோட சேனல்ல ஆ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆ அதே மாரியே ஓகே அதான். ஓகேவா? சரி வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்டின்னா, சரி எல்லாரும் பார்க்குற ஹீரோ யூஎஸ்டிக்கே போவோம். ம். இது நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன் இத பத்தி. இதுல ஒரு ஸ்கீமேட்டிக் இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீமேட்டிக் அத பத்தி நான் சொல்லியிருப்பேன். ம்ஹ்ம். ஓகே. இந்த இடத்துல பார்த்தா தெரியும் கொஞ்சம் கிளியரா. என்னன்னு கொஞ்சம் தான் இருக்கு கிளியரா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலிமினரி சப்போர்ட்டா எடுத்துப்போம். பிலிமினரி சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும் அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து செல்லிங் கிளைமாக்ஸ் இருக்கணும். செல்லிங் கிளைமாக்ஸ் முடிச்சதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்டின்னா, அந்த பிலிமினரி சப்போர்ட்டோட ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணி, ஒரு ஹைவ் மேக் பண்ணியிருக்கணும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம். சைன் ஆஃப் ஸ்ட்ரெங்த் அப்டின்னு சொல்லுவோம். சைன் ஆஃப் ஸ்ட்ரெங்த் சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் மேக் பண்ண நம்மளுக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா, செகண்டரி டெஸ்ட் கட்டி பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் அந்த இதுலயே வந்து செல்லிங் கிளைமாக்ஸ்லயே வந்து சில பேர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி செகண்டரி டெஸ்ட் பார்ப்பாங்க. அது எப்பயாச்சும் தான் நடக்கும். அதனால தான் நான் வந்து அத சொல்ல மோஸ்ட்டா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி ரீடெஸ்ட் நடக்கும். செகண்டரி ரீடெஸ்ட் நடக்குது. செகண்டரி ரீடெஸ்ட் நடந்ததுக்கு அடுத்து, இந்த ஸ்ப்ரிங்ன்றது நடக்குது. கரெக்ட்டா? இந்த ஸ்ப்ரிங்ன்றது கடைசி புஷ் நடக்குது. செகண்டரி புஷ் நடக்குது. இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் லெவலுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட என்ட்ரி. அதாவது வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் கேண்டில்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அத நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்குள்ள போய் பார்த்தா, இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும். ஒரு இம்பேலன்ஸ் கேண்டிலாவோ, ஒரு லாஸ்ட் புஷ் கேண்டிலாவோ எது பார்க்குறீங்களோ, அதான் பார்த்தீங்கன்னா, உங்களோட என்ட்ரியா இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, கடைசி புஷ் கேண்டிலு. இந்த லெவல் தான் பார்த்தீங்கன்னா, என்ட்ரியா இருக்கும் நம்மளுக்கு. அதுல 50% எடுக்குறீங்க அப்படின்னாலும் எடுக்கலாம். இல்ல இதுல 50% டச் ஆகி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். ஒய்காஃப்ல வந்து நெறைய விதமான என்ட்ரீஸ் இருக்கு. இதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்ல லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். அக்குமுலேஷன் ஸ்டேட்ல லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, 50 லெவல்ல என்ட்ரி ஆறாங்க. அதுல என்ட்ரி ஆறாங்க. ஸ்டாப் அங்கேயே வைப்பாங்க. இத அப்படியே ரன் பண்ண விடுவாங்க. பெருசா ரன் பண்ண விடுவாங்க. நம்ம நாளைக்கு.
ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்கீமேட்டிக் பார்க்குறீங்க. அதுபடி வந்து ஆக்ட் ஆச்சு அப்டின்னா, ரன் பண்ண விடுறீங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இது வந்து இட்ஸ் லைக் 1:74 ரேஷியோ. இந்த மாரி வந்து நீங்களே போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க உங்க ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க அத பத்தி ரன் பண்ணணுன்றது வந்து நீங்களா போய் இது பண்றதுல தான் இருக்கு. அதனால தான் வந்து அப்பனா தான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி வந்து நான் வந்து ஏதோ ஒண்ணு சொல்ட்டு போற மாரி இருக்கும். அதனால தான் நீங்க போய் இது பண்ணணும். என்ன பண்ணணும்னா, நீங்க போய் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பேக் டெஸ்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செப்பரேட்டா வீடியோ போடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து இத போய் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து கோர்ஸ நடத்துறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 டேஸ் அந்த கோர்ஸ் நடக்கும். 14 டேஸ்ல வந்து 13 பிடிஎஃப்ஸு 13 பிடிஎஃப்ல வந்து 13மே வந்து டெக்னிக்கல் இது. அண்ட் ஃபண்டமெண்டலுக்கு தனி பிடிஎஃப் இருக்கு. ஃபண்டமெண்டல் வந்து 4 டேஸ் வந்து அது தனியா நடக்கும். Zoomல வந்து எடுப்பேன். 1 ஹவர் தான் எடுப்பேன் 1 நாளைக்கு 1 நாளைக்கு. ஓகேவா? எல்லா டாபிக்ஸும் கவர் ஆயிரும். ரீட்டெய்லர் கான்செப்டும் சரி, இன்ஸ்டிடியூஷன் கான்செப்டும் சரி, ஆ ஸ்மார்ட் மனி, ஹார்மோனிக், ஆ இந்த இதுவும் வந்து கவர் ஆயிரும். என்ன இது வைட் ஆஃப் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஓகேவா? ஓகே.